ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துறது நான் ரஷ்யன் கேமிங் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக போன ரெக்கார்டு எதுவுமே நாங்கள் பண்ணலை. ஓகேவா, நான் கேமில் கூட ரெக்கார்டு ஆன் பண்ணல. நானும் என் தம்பி மகி ஆஷிக் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் அப்படி இன்னார் தான்டா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனிமி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு எங்களை பிடிச்சோம். நாங்கள் எதுவுமே பண்ண சரி, நாங்கள் அடிக்கணுன்ற ஒரே மோட்டிவில் தான் நாங்கள் போனோம். கேம்குள்ளே மேட்ச்குள்ளே நாங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கணுன்ற மோட்டிவில் தான் நாங்கள் என்னவோ போனோம். ஆனால் எதிர் டீமில் வந்தவனுங்கனாவோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது தெரியாத மகி என்ன பண்ணிட்டான், போய் அவன் ஒருத்தவனை அடிச்சிருவான். ஓகேங்களா, அவன் ஒருத்தவனை அடிச்சோன்னே அவனுக்கு காண்டாக்கி என்ன பண்ணுவானுங்க, நாங்களாம் ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது நான் விளையாடுனதில்லை, நான் சைடில் ஓடுறேன் பாருங்கள். என் தம்பி தான் அது விளையாடி இருந்திருப்பான். ஓகேங்களா, அவனுங்க அடித்த காண்டில் மகியை பார்த்தீங்கன்னா அவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஓகேங்களா, நாங்கள் பாருங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறேன். இது என் தம்பி இதுலேயே நான் ரெக்கார்ட் அதான் ஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அவன்துலேன்னு ரெக்கார்ட் பண்ணி திரும்ப அவங்களை நான் போட்டிருக்கிறேன். அவனுக்கு காண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவனுங்க ஒருத்தன் மகி அவனை அடித்தான்ல, அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா மகியை கில் பண்ணுறான். சரி, நாங்கள் எல்லாருமே போனால் போட்டு இந்த மேட்ச் விட்டு கொடுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜோன்லேயே எலிமினேட் ஆகி பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவோம். ஸோ ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஓகேங்களா, இவனுக்கு அமௌண்ட்லாம் போட்டிருக்கானுங்களா, ஜாலியாக இருக்கிறானுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த மேட்ச் வரும். ஓகேங்களா, இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பாருங்கள். இந்த மேட்ச் பங்கமான ஒரு பூயா அடிச்சிருப்போம் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்களா, அப்படி நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு அடுத்த நிமிஷமே நல்லது நடக்கும். ஓகேங்களா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாருமே, அதாவது என் டீமில் எல்லாருமே கன் எடுக்க போகிறோம் அப்படின்னானுங்க. யாருமே கன் எடுக்காதீங்க, இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனில் எலிமினேட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகுங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு முன்னாடி அவனுங்க ஆகிடுவானுங்க நான் சொல்லிட்டேன். ஆனால் மகி மட்டும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே கடைசி வரைக்கும் வந்துருக்க மாட்டான். அவனுங்க டீமில் எல்லாருமே எலிமினேட் ஆகிடுவானுங்க. ஓகேங்களா, ஏன் நானே என் மகி மட்டும் தான் இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வருவான். எனக்கு செம்ம காண்டு, நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களாடா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நான் செம்ம கத்தி விட்டேன். ஸோ ஓகேங்களா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவனுங்க எங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து என் தம்பி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ எடுப்பான். நான் அப்பயே சொல்லுவேன், வேணாண்டா எடுக்காதடா, இந்த தடவை இந்த மேட்ச் எடுக்காதீங்க, விடுங்க, அடுத்த மேட்ச் இந்த காசு அப்படியே வைங்க, இல்லை இந்த காசு அப்படியே வைங்க, அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணால் கணக்கு வச்சு நான் சைலண்ட்டாக விட்டுட்டுருப்பேன் அவனுங்களை. அவனுங்க பார்த்தீங்கன்னா சரிடா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவானுங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டு கொடுப்போம். ஓகேங்களா, நாங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துருவோம். ஏன் பார்த்தீங்கன்னா அவனுங்க எங்களுக்காக ஒரு மேட்ச் விட்டு கொடுத்தானுங்கன்னும் போது அவனுங்க நாங்கள் விட்டு கொடுத்ததுக்கு அவனுங்க எங்களுக்கு விட்டு கொடுத்தாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாருமே விட்டு கொடுப்போமா. பட் நாங்கள் சாகிறதுக்கு முன்னாடி மகி வெளியே நிற்பான். அவன் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து அவனும் செத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஜோன்லேயே போய் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றது எங்கள் அப்பா தான் தெரிஞ்சிச்சு. அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் போகல. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவனுங்க எங்களுக்காக எலிமினேட் ஆகுவாங்கன்னு இவனுக்கு பார்த்தோன்னா ஏடபிள்யூ எம்பிலாம் எடுத்து வச்சுட்டான், காசை வீணாக்கிட்டான் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, இவன் ஏடபிள்யூ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பான், திரும்ப எடுக்காதரா அப்படின்னு எல்லாருமே பார்த்தோன்னா எடுத்து வச்சுருப்பானுங்க. திரும்பவும் நான் சரி எடுத்துக்க மாட்டேன்டா, நீ போட்டுட்டு திரும்ப பார்த்தோன்னா எடுப்பானுங்க. தேவையில்லாத இவனுக்கு இந்த இடத்துல காண்டி ஏற்றுவானுங்க. இல்லை இப்போ பாருங்களேன், ஏடபிள்யூலாம் கையிலே தான் இருக்கும் இவனுக்கு, அது தெரிஞ்சே இந்த மாதிரி தேவையில்லாத இப்போ பாருங்கள் வீணாக போக போகுது அந்த காசு. ஸோ ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்கிறானுங்களா, அவனுக்கு டீமில் 2 நான் குழுவுது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே நாங்களாம் உள்ளே போயிடுவோம். ஓகேங்களா, புரியுதுங்களா, நாங்கள் எல்லாருமே அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு டீமில் இதே மாதிரி ஆகிடுவானுங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு அட்லீஸ்ட் இங்கே பாருங்கள் நான் மட்டும்தான் வெளியே இருப்பேன். சரி, நம்ம வெளில இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது பேர் தப்பாயிடுமே அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், திருப்பினேன் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதை கீழே கொஞ்சம் இருந்துச்சுருவேன். ஏன்னா அவனுக்கு ஒரு நேரம் அடிச்சிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது காண்டேரி. ஸோ ஓகேங்களா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவனுங்க எங்களுக்காக விட்டு கொடுப்பானுங்க. ஏன்னா நாங்கள் போனாட்டம் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டானுங்க. இந்த மேட்ச் என்ன பண்ணுறோம், விடுங்கடா நம்ம 3க்கு வந்துடலாம்டா அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொல்லுவோம். சேர்றான்னு சரி பார்த்தா எல்லாருமே ஓகே சொல்லிட்டானுங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த மேட்ச் அவனுங்களும் எங்களுக்காக விட்டு கொடுத்துருவானுங்க. ஓகேங்களா, பாட்டு பசங்க எங்களுக்காக விட்டு கொடுத்துருவானுங்க. ஏன்னா 2-2 இருக்கணும், அடுத்த மேட்ச் 3. அதுக்கப்புறம் எவனாவது அடித்தா 4 மேட்ச் பூயா அடிச்சா, அதாவது பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டும் பூயா அடிச்சா மாதிரி எங்களுக்கு வந்துடும். அங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் பாருங்கள், ஆஷிக் மட்டும் அங்கே தனித்துவமாக 30 மீட்டர் தாண்டி போயிடுவான். நான் பார்த்தீங்கன்னா என் தம்பி வெளியே இருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுங்களும் மேட்ச்சை விட்டு கொடுத்து முடிச்சுப்பானுங்க. ஸோ ஓகேங்களா, ஓகே கைஸ், இதே மாதிரி தான் நடக்க போகுது. இந்த மேட்ச் தான் பங்கமாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக சாயங்காலம் ஓகேங்களா 7 மணிக்கு நான் பார்த்தீங்கன்னா லைவ் வர போகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா சிஎஸ் புஷ் பண்ணமுல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரி அப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு அடிக்கணுன்ற பிளானில் இருக்கிறோம். ஓகேங்களா, நாங்கள் எல்லாருமே இப்போ டைமண்ட் 1ல் வரப்போகிறோம். டைமண்ட் 1ல் இருக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு பார்த்தீங்கன்னா போக போகிறோம். எங்கள் ஸ்குவாட் நான் எல்லாருமே கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா இந்த தடவை கன்ஃபார்ம் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணுண்டா கோபி அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா, விடாமல் இந்த தடவை அடிக்க போகிறோம் கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா கைஸ், லைவ் வர போகிறேன் 7 மணிக்கு, மறக்காமல் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் பாருங்களேன், எல்லாருமே முன்னாடி ஏறுவோம், வெயிட் பண்ணுங்கடா, கன்னுங்களாம் இந்த மேட்ச் எடுத்துவோங்கடா, ஏன்னா இந்த மேட்ச் நம்ம அடிச்சிடலாம்டா அப்படின்னு அவனே ஒரு பிளானில் சொல்லுவோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்டாண்டுவானுங்க, அங்கே ஃப்ரெண்ட் ஆகுவானுங்க எல்லாருமே. என் தம்பிக்கு அப்போதுலேருந்து ஒரு காண்டா, ஏன்னா அங்கே ஒருத்தன் ஹார்ட் அமௌண்ட் போட்டு இவங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்திருப்பான்.
இவனுக்கு ஒரு காண்டு ஏறிட்டு இருக்குது. எப்படிடா நீ என்னை பார்த்து ஹார்ட் அமௌண்ட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு காண்டாகி நீ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அவனுக்கு ஒருத்தன் கீழே குச்சிருவானா ஒருத்தன் அந்த பக்கம் ஏறிடுவான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்றத. என் ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும். என் ஸ்குவாடு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே பாருங்கள் இங்கே நிற்கிறேன்னா இப்போ பாருங்கள் நான் ரெடி ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் சுடுவான். அங்கே பாருங்க சுட்டு ஆரம்பிச்சுன்னு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா என் டீம் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. போட்டு பங்கம் காமிச்சிடானுங்க. ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தப்பான் எகிரி குடிச்சு பார்த்தீங்கன்னா நாங்களும் அவனை அடிச்சு அப்படியே மேட்சை முடிச்சிடுவோம். ஓகேங்களா காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள்.